அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு கோவக்காய் இருக்கு இல்லையா, அதனோட இலை கோவக்கீரையை கடையிறது எப்படின்னு பார்க்கலாம். பாருங்க, நான் பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கங்க. தண்ணி இருக்க வேண்டாம், தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி கொச்சோன்னு கீரையை போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ கீரை போட்டுக்குவோம். கீரை வெந்த பிறகு காட்டுறேன். கீரை பாருங்க நல்லா வெந்துருச்சு, பூவாட்டை. கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாங்க, ஒரு கைப்பிடி அளவு. காரத்துக்கு தேவையான வரமிளகாய். நம்ம கடைக்கலாம், இல்லைன்னா மிக்சியில போட்டு அரைச்சுக்கலாம். கோவக்கீரை கடையல் ரெடி ஆயிடுச்சு. இது தாளிக்கலாம், தாளிக்காம அப்படியே சாப்பிடலாம். நீங்களும் இது மாதிரி செய்து